தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களின் குறைகளை தீர்க்க அரசு அலுவலர்கள் மக்களின் இல்லத்திற்கே வந்து மனுக்களை பெற்று அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முகாம்களில் ஊரக பகுதிகளில் 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 43 சேவைகளும் வழங்கப்பட இருப்பதால் பொதுமக்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக கேரள தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின கருத்தரங்கு நிகழ்ச்சியில் பேசிய அவர், நிபா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள 20 இடங்களில் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் தீவிரமாக சோதனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் நாய்க்கடி மருந்துகள் தாலுகா அளவில் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது நகர்ப்புற மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடி மருந்துகள் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சுட்டிக்காட்டினார். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.